ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரியவன் வந்து மீன் ஆர்டர் போட்டிருந்தான். இன்றைக்கி மீன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு எங்கள் மாமா வீட்டிலேருந்து மஞ்சள், அவரைக்காய், புளிச்சக்கீரை எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் கட்டி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம அரைக்கும் போது அப்போ வந்து வெயிலில் போட்டு அரைச்சா போதும். வெளியில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வண்டு வச்ச மாதிரி மஞ்சள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் சரி அதெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். உடனே பார்த்திங்கன்னா மீனுமே வந்துட்டு மதியம் வந்துருச்சு. கொரியர் பாய் வந்துட்டு மெயின் ரோட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் பெரியவன் வந்து வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வரும்போதே ஒரே பயத்திலேயே இருந்தான். ஏன்னா 3 நாள் ஏதோ காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்துட்டு கொரியர் மூலிமா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் ஆகிடுச்சு. அதனால் மீன் வந்து சேஃபாக வருமா வராதா அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீன் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் வந்திருந்தது. இருந்தாலுமே ஒரு 2 பார்சலில் மட்டும் ஒரு 2 மீன் வந்து செத்து போச்சு. அதை அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி திரும்ப கேட்டோம். அந்த வீடியோவுமே நாங்கள் எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தோம். அவங்க சொன்னாங்க, இது 2 மட்டும் அனுப்பிச்சி விட்டா கொரியர் சார்ஜ் அதிகமாக வரும், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மீன் வந்து கொஞ்சம் ஆர்டர் போடும்போது அப்போ வந்து இந்த மீன் நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீன் தான் வந்துட்டு எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். 2 பேரும் மீன் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து சின்னவன் இப்போ பக்கமாக பார்த்திங்கன்னா கடையில் போய் வாங்கினோம். சரி, ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினோம், அது மீன் வந்து எப்படி சேஃபாக வருமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் சரி நம்ம வந்துட்டு இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனுக்கு வாங்கி கொடுத்ததுமே உடனே பெரிய சாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அப்போ வந்து சின்னவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஆமாம் நான் வந்துட்டு மீன் வந்து நிறைய மீன் ஆர்டர் போடணும், காஞ்சிபுரத்தில் வந்துட்டு நான் ஆர்டர் போடுறேன், நமக்கு வந்து மீன் சேஃபாக வந்துடும் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, உண்மையாலுமே அவங்க வந்துட்டு ரொம்ப கேரிங் எடுத்து பார்சல் வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு வந்து அவங்க பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே எல்லா பேக்கிங்குமே பார்த்திங்கன்னா ஒரு கவரில் 2 மீன் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 2ல் மட்டும்தான் ஒரு 2 பார்சலில் 4 மீன் செத்து போச்சு. அது கூட இதாகலாம் எப்படிங்க, ஏன்னா வெயில் வேறு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அவங்களையும் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 பார்சலுக்கு மேலே இருக்கும் வந்திருந்தது. ஆனால் எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா சேஃபாக வந்துருச்சு. அதை பார்த்ததுமே என் பெரிய பையன் மூஞ்சில் ஒரு பல்ப் எரியுது அப்படிங்கிற மாதிரி பல்லு 32 காட்டி, ஆஹா மீன் வந்துருச்சு, எல்லாம் ஓரளவுக்கு சேஃபாக வந்துருச்சு, ஒரு 2 பார்சல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சார் வந்து ஒரே ஹாப்பியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு மீனாக எடுத்து பார்த்துட்டு இருந்தார். இது 2 செத்துருச்சு. ப்ளூ டைமண்டில் 2, அடுத்தது ஃப்ரீ மைக்ரோஃபிட் எல்லோவா, இதில் 2 மீனா? இது 2மே செத்து கிடக்குது. ஓகே, மீனெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொண்டு போய் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்லலாம் விட்டுட்டு, சரி வாடா நம்ம அன்றைக்கி பசலை பிடுங்கி விட்டோம், இன்றைக்கி போயிட்டு அதை களை கொத்தி விடலாம் செடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்திங்களா நானும் பெரியவனும் களை கொத்திட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.